வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். சிறுநீர் கழித்தல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய இயற்கையான ஒன்று தான். ஆனால் ஒரு நாளைக்கு 5லிருந்து 6 தடவை ஆண்கள்னாலும் சரி தான், பெண்கள்னாலும் சரி தான் சிறுநீர் கழித்தாங்க அப்படின்னா அது நார்மல். அதே இது 10 தடவைக்கும் மேலே அவங்களுக்கு போச்சு, 6 தடவைக்கும் மேலே அவங்களுக்கு சிறுநீர் கழித்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சிறுநீர் கழிக்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது. முதல்ல அவங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு அதிகமான டைமிங்கில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வரும். அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய சிறுநீரகம் அந்த குளுக்கோஸை ஃபில்டர் பண்ணோம். நமக்கு அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் நம்முடைய உடலில் இருக்கும்போது அந்த சிறுநீரகம் ஃபில்டர் பண்ணுறதுல கொஞ்சம் சங்கடப்படும். அந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான யூரின் உங்களுக்கு வெளியே வருது. ரெண்டாவது, மலச்சிக்கல் இருக்கும்போது உங்களுடைய வயிற்று பகுதியில் மலம் நிறைய தேங்கி இருக்கும். அந்த டைமிங்கில் உங்களோட பிளாடரில் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். சிறுநீர் பையில் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஓயாமல் நீங்கள் யூரின் போக வேண்டியது வரும். இந்த மாதிரி 2 பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லாமல் இருந்து, ஆனால் எனக்கு இதே மாதிரி அடிக்கடி யூரின் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, தண்ணீர் நீங்கள் அதிகமாக குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 4 லிட்டர் அளவாவது தண்ணீர் குடிக்கணும். ஆனால் சிலர் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக குடிச்சிட்டே இருப்பாங்க, 4 லிட்டருக்கும் மேலே குடிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு அதிகமான அளவு யூரின் வந்துட்டே தான் இருக்கும். இந்த 3 பிரச்சனையுமே எனக்கு இல்லை, ஆனாலும் எனக்கு யூரின் அதிகமாக போய்கிட்டே இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக நான் அடிக்கடி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பிரச்சனை தான் அதுக்கு காரணம். என்ன அப்படின்னா, சிறுநீர் வரக்கூடிய அந்த வழி பாதையில் நோய் தொற்று, இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்குது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி சிறுநீர் வரக்கூடிய அந்த வழிப்பாதையில் தொற்றுனா என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. அதுக்கான மருந்தும் உங்களுக்கு தெரியல. இது மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம உடனே சரி பண்ணுறது நல்லது. இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிட்னி பெர்மனண்ட்டாக டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நமக்கு. ஸோ அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. சிறுநீரகத்தில் கல் இருந்தது அப்படின்னாலும் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு சொட்டு சொட்டாக சிறுநீர் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுக்கான வீடியோ போட போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதிகமான அளவு விட்டமின் சி இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வரும். ஆல்கஹால் அதிகமாக எடுத்தாங்கன்னாலும் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சி டைமிங்கில் வரும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய யூரின் நார்மலாக ஒயிட் கலரில் போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சிலருக்கு எல்லோ கலரில் போகும். அது உடல் சூடு அதிகமாக இருந்தது, அப்படி இல்லை வெயிலில் அதிகமாக அவங்க போயிட்டு வந்தாங்க, ஏசியில் அதிக நேரம் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். அந்த 2 கலரையும் தவிர்த்து டார்க் ப்ரௌன் கலர்லையோ இல்லைனா ரெட் கலர்லேயோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இப்போது நம்ம அதுக்கான தீர்வை நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான், வாங்க அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த எள்ளு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு எள்ளு. இந்த எள்ளில் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின் பி, விட்டமின் இ இருக்குது. அதுக்கப்புறமா கனிமச்சத்து, இரும்பு, புரதம், மக்னீசியம், இது எல்லாம் நமக்கு நிறைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு சிறுநீர் அடிக்கடி வர்றதை தடை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பெரும்பாலும் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுறவங்க ஆண்கள் தான். அதுவும் இரவு நேரங்களில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போ தான் சிறுநீர் கழிச்சிட்டு வந்திருப்பாங்க, மறுபடியும் அவங்களுக்கு சிறுநீர் போகணும்னு தோணும். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இதை மட்டும் எடுக்க போகிறது இல்லை, இது கூட நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம். இந்த ஓமமும் எள்ளும் சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2ம் சேர்ந்து நமக்கு சிறுநீர் அதிகமாக வர்றதை தடை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக நமக்கு இருக்குது. இப்போது நீங்கள் எள்ளு கிட்டத்தட்ட 2 பங்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஓமம் 1/4 பங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது எள்ளு நீங்கள் 200 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா இது 50 கிராம் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஓமம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, குடலில் பிடிக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மட்டும் இல்லை, இந்த ஓமம் வந்து நமக்கு வயிறு தொடர்பான எந்த பிரச்சனைகள்னாலும் நமக்கு சரி பண்ணும். அஜீரண கோளாறு, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். இது கூட பவுடர் பண்ணுறதுக்காக நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். இந்த 3ஐயும் சேர்த்து, வெல்லம் வந்து உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் நீங்கள் சேர்த்து இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நம்ம எடுக்கும்போது நீரிழிவு நோயாளிகளும் நீங்கள் வெல்லம் எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் வெல்லம் சேர்த்து நீங்கள் இந்த மருந்து எடுக்கும் பொழுது பிற இனிப்புகள் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 8 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு எடுக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு 8 ஸ்பூன் எடுக்கிறேன். இதை இப்போது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நமக்கு சட்டுன்னு கரிகிற மாதிரி ஆகும். அதனால் உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கவும் நம்ம எடுத்துடலாம். எள்ளு நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் இதையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரொம்ப நேரம் நம்ம இதை வறுக்க வேண்டாம். ஒரு 20 செகண்ட் மட்டும் நம்ம வறுத்தாலே போதும். இப்போ ரெண்டும் ஆறுனதுக்கு பிறகு வெல்லம் சேர்த்து நம்ம இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். வெல்லம் எல்லாம் நம்ம சேர்த்து பவுட்ரு பண்ணி நம்ம நல்லா எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு நாளைக்கு எந்த அளவு சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நல்லாவே உருண்டை வரும். இந்த சைஸ் உருண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் சாப்பிடுங்க. எதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னா, எள்ளு வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு உடல் எடை வந்து அதிகரிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுலேருந்து நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது துளசி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். துளசி வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷான லீஃப் கிடைக்கல, நான் பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான லீஃப் கிடைச்சது அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் ஜூஸ் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பொடி கிடைச்சதுனால நான் பொடி இப்போ யூஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு துளசி பொடி நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 கிராம்லேருந்து 5 கிராம் வரை உங்களுக்கு வரும். இந்த துளசியும் உங்களுக்கு ரொம்ப அருமருந்துன்னு தான் சொல்லணும். சளி இருமல் இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சிறுநீரகம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், சிறுநீரக நோய் தொற்று இருந்தாலும் சரி தான், அப்படி இல்லை அடிக்கடி யூரின் உங்களுக்கு வந்தாலும் சரி தான், அதை சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது தேன் தான் நம்ம சேர்க்க போகிறோம். தேன் கண்டிப்பாக சுத்தமான நல்ல தேனாக இருந்ததுன்னா நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் பார்த்து வாங்கிக்கலாம். தேன் கிட்டத்தட்ட நம்ம 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு நாளைக்கு நீங்கள் 2 வேளைகள் எடுத்துக்கோங்க. காலையிலையும் எடுங்க, சாயங்காலமும் எடுங்க. காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுலையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலை உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தினமும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சிறுநீர் அந்த மாதிரி அடிக்கடி வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கொள்ளு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கருப்பு கொள்ளு, ஹார்ஸ் கிராம், காணப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கொள்ளு நமக்கு வேறு, குதிரைவாலிங்கிறது வேறு. சில ரெண்டும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. கொள்ளு வேறு, குதிரைவாலி வேறு. இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம எள்ளு எப்படி வறுத்துமோ அதே மாதிரி இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து பவுடர் பண்ணும்போது இது கூட நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இதிலே நமக்கு இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. இதையும் நீங்கள் எடுத்து வெல்லம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் எடுங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுங்க. ஒரு 4 கிராம் அல்ல 5 கிராம் அளவு எடுங்க. ஏன்னா இது உடல் சூடு கொஞ்சம் கொடுக்கக்கூடியது.
சிலருக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மலச்சிக்கல்னால் பாதிக்கப்பட்டவங்க இதை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மலச்சிக்கலை உங்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் மலச்சிக்கல் இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாட்கள் அப்படி இல்லைனா 3 நாட்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தினமும் எடுக்க வேண்டாம். மற்றவங்க நீங்கள் தினமும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், சிறுநீர் அதிகமாக கழிக்கிற அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.